ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஆதி பாரதி 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சாரதாம்மா ரத்னமும் அது ரெடியாக முடிவு பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆதிக்கிட்ட, தமிழை பற்றி எனக்கு அந்த அளவு பெருசாக ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, நான் என்ன பெரிய சூப்பர்மேனா அப்படின்னு சொன்னாலும் சொல்லனாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெரிய சூப்பர்மேன் தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தமிழ் வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கப்போ வந்து இந்த பக்கம் வந்து பாரதி வந்து சமையல் கட்டில் சமைச்சிட்ருக்காங்க. நம்ம சேர்ந்து தமிழ் கூட சேர்ந்து உன் கூடயும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மரகதம் வந்து மனசை மாற்றுறதுக்காக கொஞ்சம் நான் சாப்பாடெலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேம்மா வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதி வந்து உள்ளே போகிறாங்க. அப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி ஒரு 9:30 மணி இருக்கும். கரெக்டாக வந்து பாரதி வந்து பின்னாடியே நின்று தமிழ் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கிட்ட. ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு பெரிய ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அப்படின்னோன்னே, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் பார்லர் வந்து சுத்தமாக பிடிக்கல, அதனால் வந்து நம்ம வேறு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, உங்களுக்கு நான் ஆதியப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்புறம் தமிழ் ஃப்ரெண்ட் அப்படின்னுங்கிறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு எது வேணாலும் கூப்பிடு, உனக்கு எப்படி ஆசையாக என்னை கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி கூப்பிடு, எனக்கு தமிழப்பா அப்படின்னு கூப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வந்து இவங்க 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்க சேட்டையை பார்த்துட்டு, ஃப்ரெண்ட், எனக்கு வந்து பெரிய லிஸ்ட்டு ஆசையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னென்னு சொல்லி நிறைவேற்றிடலாம், என்னை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கா என்னோடய ஃப்ரெண்டு வந்து. அந்த பாக்ஸ் வந்து ஒரு இது தொட்டால் பென்சில் ஆட்டோமேட்டிக்காக வருது, இன்னொரு இது தொட்டால் வந்து ஷார்ப்னர்லாம் வருது ஃப்ரெண்டு, எனக்கு அந்த மாதிரி கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, இவ்வளோ தானே, எது வேணாலும் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னு டக்குன்னு வந்து பாரதி ஃபோனை பிடிங்கிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் எது கேட்டாலும் வந்து பிள்ளைங்க கேட்டால் வாங்கி கொடுக்கக்கூடாது, அப்புறம் வந்து ரொம்ப கொழுப்பு ஏறி போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் வந்து 1000 விஷயம் இருக்கும், உங்களுக்காகலாம் வந்து நாங்கள் மாற்றிக்க முடியாது. முதல்ல வந்து ஃபோனை எங்கள் கேட்குறதே வந்து தப்பு, முதல்ல ஃபோனை அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஐஸ்கிரீம் வந்து ஒரே ஐஸ்கிரீம் ஃப்ளேவராக கொடுக்குறான், வேறு ரெஸ்டாரண்ட் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மரகதம் வந்து பார்த்துக்கிறாங்க. மணி 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அவங்க சாப்பாடு வச்சது கூப்பிட்டதே பாரதி மறந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கும் கூட அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்வேதாவும் சாரதாமாவும் வந்துடுறாங்க. ஸ்வேதா கிட்ட வந்து தமிழ் அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கப்ப தூக்கி இடுப்பில் வச்சுட்டு, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ், சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. பாரு, கொஞ்சம் பாரதி வந்து உள்ளே வந்தோடனே வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் வந்து பாரதியை பார்த்தோன்னா வந்து சாரதா வந்து உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னா வந்து, நிச்சயம் பண்ணிக்கலாம், எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான், அதனால் அந்த நிச்சயத்தை கிராண்டாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல நம்ம ரத்னம். இந்த பக்கம் வந்து மரகதம் வந்து கடுகடுன்னு, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை, தேவையில்லாமல் எதுக்கு கிராண்டாக பண்ணணும் அப்படின்னோடனே, சும்மா நிறுத்துங்க, அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அப்படி தான் செய்யணும், பாரதிக்கு வந்து இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவள் வேறு ஒன்றும் இல்லை, அவள் புள்ள வந்து உள்ளே போனதுனால வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்கா, மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், சொல்கிற தேதி உங்கள் விருப்பத்தை பார்த்துக்கங்க, அதுபடி நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து என்னடா இது இவ்வளோ வேகமாக நடக்குது, எப்போ தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா கவலையே இல்லை, இவளும் வந்து கல்யாணத்துக்கு ரெடியாகி ஏக சந்தோஷத்தில் இருக்கா, எப்படி நம்ம இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னு யோசிச்சுட்டு வாசு ஃபோட்டோ முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு அவங்க வந்து அழுகுறாங்க. வாசு, இன்னும் கொஞ்சம் நல்ல ஒன்று எல்லாரும் மறந்துடுவாங்க வாசு, இனிமேல் நான் மட்டும்தான் உன் ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பாரதி மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து கரெக்டாக வந்து ஒரு போட்டு விட்டுட்டாங்க. அம்மா, இவர் தானேம்மா ஆதியை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருந்தவங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவருக்கு வந்து லைட்டாக ரத்தனத்துக்கு வந்து சங்கடம் ஆகிடுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சாரதா வந்து சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அவள் வந்து சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குமா என்ன, ஆதிக்கு வந்து பாரதியை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடி சீக்கிரம் நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பாரதி வந்து ஃபீல் பண்ணி ரத்னத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்போ ரொம்ப கிராண்டாக பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு, சிம்பிளாக கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டால் போகாதா அப்படின்னோடனே, என்னம்மா பேசுகிற நீ, அவங்க வந்து ஒரே ஒரு பையன் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக கிராண்டாக எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க, அந்த ஆசையை தடுக்கக்கூடாதா, இல்லை நம்ம தப்பாகிடும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மரகதம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், அவளுக்கு அழகிறா, அவள் பையன் வந்து கொழுப்படுத்தனமாக தப்பு பண்ணுவான், உள்ளே போவான், அதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல, நீ அதெல்லாம் பெருசாக போட்டு கண்டுக்காத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அப்படி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லினதுக்கப்புறம்
அடுத்தது வந்து ஆதி பாரதி தமிழ் 3 பேரும் வந்து புதுசாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே வந்து பாரதி வந்து ஆதி கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நிச்சயத்தை பற்றி. இந்த பக்கம் தமிழ் வந்து உட்காந்து டெடி பேரை உட்காந்துட்டு ஃப்ரெண்ட் எனக்கும் சரி என் டெடி பேருக்கும் சரி 2 ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா தாராளமாக வாங்கிக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரதி இப்படி முறைச்சி பார்க்குறாங்க. இல்லை நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் ஒன்று மட்டும்தான், ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவரில் ஒவ்வொன்று மட்டும்தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆதிக்கிட்ட. இந்த மாதிரி நிச்சயம் வந்து கிராண்டாக பண்ணி ஆகணுமா, சிம்பிளாக பண்ணிக்கிட்டா போகிறாதா அப்படின்னானே எனக்கு உங்கள் கூட இருக்கிற மெமரிஸ் எல்லாமே கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசை, அதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை என் மாமியார் செம கடுப்பில் இருக்காங்க, இங்கே பாருங்கள் இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வந்து தப்பு பண்ணதுக்கான தண்டனை வந்து அவனுக்கு துறைக்கு கிடச்சிச்சு, அதுக்காகலாம் நம்ம வாழ்க்கையை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, எனக்கு வந்து உங்கள் கூட வந்து அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சந்தோஷமாக கிராண்டாக இருக்கணும், மெமரிஸ் வந்து எனக்கு அவ்வளோ வேணும், அதுக்காக தான் வந்து நான் அம்மா எல்லா விஷயமும் என்கிட்ட கேட்டுட்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உங்கள் வீட்டுக்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுக்கு ஸ்வேதா வேற வந்துருதா அப்படின்னு சொன்னோன்னே அதை பற்றி நீங்கள் கண்டுக்கிறீங்க அவளுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு சாங் போட்டு ரொமான்டிக்காக 3 பேரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபேமிலியாக அதை பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.